கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அதிகாலையில் ஒரு குட் நியூஸ் நடந்து கொண்டிருக்கிற இஸ்ராயல் மற்றும் ஈரான் வாரில் ஒரு பெரிய நற்செய்தி என்னென்றால், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஈரானில் இருக்கிற 3 முக்கியமான நியூக்ளியர் சைட்ஸை அட்டாக் பண்ணி பிளாஸ்ட் பண்ணாங்க. இதுக்காக ரொம்ப வாரங்களாக எவ்ரிடே உலகமே காத்திருந்தது வித் வெயிட்டிங் பிரெத். அது இன்றைக்கு ஒரு 2 hours முன்னாலே நிறைவேறுது. இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் கூட வரல, ஏன்னா அது ராத்திரி ஆகலை. அது வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாஸ்ட் ஒரு 10 days-ஆக இஸ்ராயலு ஈரானு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ ஈரான் நம்ம தெரியும்போது எல்லா ஒரு இஸ்ராயல் சத்ருக்குள்ளே மெயின் சத்ரு இல்லைங்களா. இஸ்ராயலுக்கு எவ்வளோ சத்ருக்கள் இருக்கிற அவரை மெயின் சப்போர்ட் பண்ணுறது தான் ஈரான். அந்த ஈரானு 2 வாட்டி என்ன பண்ணிக்குதுங்க, இஸ்ராயலை அட்டாக் பண்ணிக்குது இந்த காசா வாரில். ஸோ அது மத்தியத்தில் ஈரான் எல்லா கண்ட்ரீஸில் நியூக்ளியர் பாம்பு தயார் பண்ணுன்ட்டு நிறைய வருஷங்களிலிருந்து முயற்சி பண்ணினே இருக்கிறாரு. ஆனால் அவர் பாம்பு பண்ணக்கூடாது என்றதுக்காக யுனைடெட் ஸ்டேட்ஸு, யூரோப்பு எல்லாம் அநேக கண்ட்ரிஸ் சேர்ந்து அவர் மேலே நிறைய சாங்ஷன்ஸு போட்டு அவரை அந்த டீல் பண்ணும்படி செய்தார். நம்ம பண்ணுறதில்ல அன்ட்டு. ஆனால் அவர் அடிக்கடி அதை என்ன பண்ணினேங்க, பிரேக் பண்ணினே இருக்கிறார் அந்த டீல். ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அந்த டீலை என்ன பண்ணிட்டாருங்க, கேன்சலே பண்ணிட்டார், ஸ்க்ராப் பண்ணிட்டார். ஸோ இப்போ ஆஃப் லேட்டு இந்த வார் ஆயிடுச்சு, காசா வாரில் 2 times என்ன பண்ணாங்க, பெலாஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் அனுப்பி இஸ்ராயலே அட்டாக் பண்ணாங்க. இது ஃபஸ்ட் டைம் அவர் டைரக்டாக அட்டாக் பண்ணாங்க. அவ்வளோ அவருக்கு என்ன இருக்குதுங்க. ஸோ அவர் என்ன பண்ணினே இருக்கிறார், இப்போது சீக்ரெட்டாக பவர் பிளான்ட்டுக்கு நமக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த பேரில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பாம்ஸு பண்ணுறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணிக்கிறாரு. அது பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம், யார் எந்த அரப் கண்ட்ரிஸ்கிட்டே இல்லை. ஏன்னா யுரேனியம்ன்ற அந்த இதை என்ன பண்ணும், என்ரிச் யுரேனியம் பண்ணி அதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது பண்ணுவோன்ட்டு இப்போ பார்த்தீங்களா, ஐரன் என்னன்னா, ஈரானே உலகத்தில் எவ்வளோ ஆயில் இது மேலே என்ன இருக்குதுங்க உக்காந்து நிற்குது. உலகத்துக்கு ஆயில் சப்ளை பண்ணுற இது அவருக்கு போய் பவர் பிளான்ட் தேவையா, பவர் பிளான்ட் ஆனால் நியூக்ளியர் இதை வச்சு எலக்ட்ரிசிட்டி இல்லை, அவருக்கு அவ்வளோ பெட்ரோல் இருக்குது. அந்த பெட்ரோல் வச்சு என்ன பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி அவர் பயன்படுத்திக்கலாம் இல்லைங்களா. அவருக்கு தண்ணிக்குன்னா ஏன்னா சீப், அங்கே பெட்ரோல் அவ்வளோ இருக்குது, அவருக்கு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது, மினரல் வாட்டர், பாட்டில் வாட்டர், அதுக்குன்னா சீப்பு இந்த அரப் கண்ட்ரீஸில் பெட்ரோல். ஆனால் அவருக்கு நியூக்ளியர் பிளான்ட்டு தேவையில்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறதுங்க, அந்த பேரில் என்ன பண்ணி நிற்கிறார், பாம்பு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி நிற்கிறார். இது இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய த்ரெட்டு. ஏன்னா இஸ்ரேல் இருக்கிறது ரொம்ப சின்ன கண்ட்ரி. ஈரான் கம்பேர் பண்ணிங்களேன்னா ஈரான் எவ்வளோ பெருசு தெரியுமா, இஸ்ரேல் பார்க்கிலோ 75 times பிகர். 75 இஸ்ராயல் சேர்த்தா ஒரு ஈரான் இல்லைங்களா. அவர்கிட்ட நிறைய ஆயில் இருக்குது. சாங்ஷன்ஸ் போட்டாலும் அவர் வேறு இல்லீகல் மீன்ஸில் என்ன பண்ணி நிற்கிறாருங்க, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எவ்ரி இயர், அரௌண்ட் some $60 billion ரெவென்யூ எடுத்துன்னே இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ராயலுக்கு எனிமீஸ் இருக்கிறாரு, அந்த க்ளோஸில் இருக்கிற எனிமீஸ்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி நிற்கிறாரு இல்லைங்களா. இன்ஃபேக்ட் ஹமாஸ் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் யார் தான், ஈரான். ஹிஸ்புல்லா லெபனானில் சப்போர்ட் பண்ணுறது அவர் தான். சிரியாவில், யெமெனில் ஹூத்திஸ் சப்போர்ட் பண்ணுறது எல்லாம் இது ஈரானுடைய டென்டக்கல்ஸ்ன்றாங்க. ரொம்ப தூரம் அவர் எங்கே இருந்தாலும் அவருடைய ப்ராக்சிஸ் பண்ணுவாங்க. அவர் கையில் கீழே ஒர்க் பண்ணுறவரை இவர் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இதை ஸ்டாப் பண்ணான்னு இஸ்ரேல் ரொம்ப, ஏன்னா இஸ்ரேல் ரொம்ப சின்னதாக இருந்தாலே ஃபியூ சிட்டிஸ் தான் மெயின் சிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெருசலேமு, அப்புறம் டெல் அவீவ், அப்புறம் ஹைஃபா, மிச்சதெல்லாம் சின்னதான். ஒரு பாம்பு போட்டால் கண்ட்ரி என்ன ஆகும், நாஸ் ஆகிடும், ட்ரிப்பிள் டோட்டலி போயிடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இஸ்ரேல் எவ்வளோ முயற்சி பண்ணிது. இன்ஃபேக்ட் சதாம் ஹுசேன் அதே பண்ணின்னு இருந்தார் நியூக்ளியர் பாம்பு பண்ணுறதுக்கு இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணாருங்க, ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக். அவர் அது பண்ணி அவர் இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு முன்னாலே இவர் என்ன பண்ணிடும், போய் ப்ரீஎம்டிவ்னா முன்னாலே போய் என்ன பண்ணிடுதுங்க, அவரே ப்ரிவெண்ட் பண்ணுறது. அப்புறம் லெபனான் பண்ணியிருந்தார், அதை கூட அடிச்சார்
இல்லையா? சிரியாவை போய் நியூக்ளியர் அவர் முயற்சி பண்ணும்போது முன்னாலே என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு. ஆனால் ஈரான் தான் என்ன இருந்ததுங்க, ஈரான் வந்து ரொம்ப தூரம் இருக்குது, ஜோர்டான் தாண்டி ஈராக் தாண்டி என்ன ஆகணும் ஈரான். அது ஈரான் வந்து ரொம்ப பெரிய ஜியோகிராஃபிலி பெருசாக இருக்கிறதுனால அது எங்கெங்கேயோ என்ன பண்ணிக்கிறாரு அவர், எங்கேன்னு டார்கெட் பண்ணுறோமோ கஷ்டம், ரொம்ப தூரம் வேறு. ஆனால் அதை விட்டால் என்ன ஆகிடும், அவர் வந்து இஸ்ரேலில் என்ன பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக பாம்பு பண்ணுன்ட்டு ஆல்ரெடி என்ன பண்ணிக்கிறாருங்க, அவர் பண்ணிக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், இஸ்ரேலே இல்லாத மாதிரி மேப்பில் இல்லாதபடி அவர் அந்த இருக்கிறார். அவர் என்னங்க கம்யூனின்றது சுப்ரீம் லீடர். அப்பப்போ என்ன பண்ணுறாரு, டெத் டு இஸ்ரேல், டெத் டு யூஎஸ்ஏ, அவர் அதுதான் அவர் ஸ்லோகன். ஸோ அப்படிப்பட்டவர் கையில் நியூக்ளியர் பாம்பு கிடைச்சிச்சுன்னா இஸ்ரேல் நின்னாங்க போன மாதிரி இருக்கிற பாம்ஸ் எல்லாம் இஸ்ரேல் மேல் போட்டுக்கிறாரு. ஆனால் அது என்ன ஆகலை, அவ்வளோ டேமேஜ் ஆகலை. ஆனால் நியூக்ளியர் பாம்பு போட்டால் அண்டு எல்லா இன்டெலிஜென்ஸ் பிரகாரம் பார்த்தீங்களன்னா தே ஆர் வித்தின் வீக்ஸ் ஆஃப் மேக்கிங் நியூக்ளியர் பாம்பு. எவ்வளோ கிட்ட இருக்கிறார் பாம்பு பண்ணுறதுக்கு, சில மந்த்ன்னு சொல்லியிருந்தாரு, இப்போ சில வீக்ஸ்க்குள்ளே வந்துடுச்சு. கொஞ்சம் சில வாரங்கள் போனால் அவர் என்ன பண்ணுவாங்க, பாம்பே தயார் பண்ணுங்க. ஏற்கனவே மிசைல்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த பாம்பை போய் எடுத்துன்னு போய் போடுற மிசைல்ஸ் எல்லாம் ஏற்கனவே ட்ரோன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஒரே ஒரு பாம்பு பண்ணாலும் என்னங்க இஸ்ரேல் முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அதுக்காக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அவர் ட்ரம்ப்பு நீங்கள் டீல் பண்ணிக்கிங்க, திரும்பி நம்ம அதை பண்ணுறது இல்லைன்ட்டு அதை விட்டுருன்ட்டு. ஆனால் அதுக்கு பண்ணாங்கன்னா அந்த டீலு இன்ஸ்பெக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க, அந்த பாம்பு பண்ணாதபடி மானிட்டர் பண்ணுவாங்க. அப்படி அன்ட்டு அவர் கேட்கல. ஃபைனலாக ட்ரம்ப்பு 60 நாள் பீரியட் கொடுத்தாரு, 60 days. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கணும், நம்ம நியூக்ளியர் பாம்பு பண்ணுறது இல்லைன்ற ஒரு ட்ரீட்டி பண்ணிக்கணும், இல்லைன்னா உங்களை என்ன பண்ணிடுறோம் ஆச்சிடும். ஆனால் 60 days ஆயிடுச்சு, அவர் என்ன பண்ணல. 61st day 13th இந்த மாதம் ஜூன் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாருங்க, அவருடைய ஜெட்ஸை அனுப்பிட்டாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜெட்டு என்னங்கோ F-35 இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டு. அதெல்லாம் அமெரிக்கன் பாம்பர்ஸு போய் அட்டாக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஏன்னா இஸ்ரேலுக்கு எப்படின்னா இது எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். அது அவர் ஒரு பாம்பு பண்ணாலும் என்ன பண்ணிடுவாங்க, இவர் இஸ்ரேல் முடிஞ்ச மாதிரி, அதுக்கப்புறம் வாய்ப்பே இருக்காது, டிஃபெண்ட் பண்ண முடியாது. அதனால் அதை ப்ரிவெண்ட் பண்ணிட்டு இஸ்ரேல் டைரெக்டாக என்ன பண்ணிட்டாருங்க, அமெரிக்கா சப்போர்ட் இல்லாமல் இருந்தாலும் இஸ்ரேலில் என்ன பண்ணிட்டாருங்க, ஃபஸ்ட் என்ன பண்ணாருங்க, போய் அங்கே இருக்கிற அவருடைய டாப் லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாருங்க, அடிச்சுட்டாருங்க. டாப் ஜென்ரல்ஸ், மிலிட்ரி, இல்லைங்க ஹெட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டார், 1 by 1 அட்டாக் பண்ணிட்டார். ரொம்ப இது வந்து சீக்ரெட்டாக முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ணி அந்த மொசாடன்னு இருக்கிறாங்களே அவருடைய நல்ல இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எங்கே இருக்கிறாரு எல்லாம் முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. இப்போது ஏரோப்ளேன் அடிக்கிறதுக்கு ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாம் அடிச்சிட்டாங்க. மூணாவதாக அவருடைய மிசைல் ஸ்டாக் பைல்ஸ் இருக்குதுங்களே, அதில் 50% மிசைல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, பூமியிலேயே அடிச்சிட்டாரு. இன்னும் நிறைய அவர் எங்கெங்கே ஒழிச்சு நிற்கிறார், அது இன்னும் இருக்குது, அதை போட்டு நிற்கிறாரு. ஸோ வித்தின் டேஸ் என்ன பண்ணார், இஸ்ரேலுக்கு எவ்வளோ பெரிய சக்ஸஸ்னா கம்யூனி ஓடு போய் எங்கே ஒழிச்சு நிற்கிறாரு, அந்த பங்கர்ஸில் எங்கே ஒழிச்சு ஒரு ஃபேமிலி. இது தமாஷி ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தார், என்னங்க கம்யூனிக்கு சொல்கிறது, இவர் பம்ப் பண்ணுறாங்கன்னா பம்ப் பண்ணுறாரா, கால் மை ஜென்ரல்ஸ் அண்ணா, ஜென்ரல்ஸும் அடிச்சிட்டாரு, டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்ட் அது கூட அடிச்சிட்டாரு. அவர் என்ன இப்போ ஒரு ஒழிச்சுன்னு அவ்வளோ பெருசாக பேசிட்டு எல்லாம் பப்ளிக் ஸ்பீச் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணி நிற்கிறார் பயந்து இல்லைங்களா. ஆனால் அவர் எங்கே ஒழிச்சு நிற்கிறார் யாருக்கு நல்லா தெரியும், இஸ்ரேலுக்கு யுஎஸ்ஏக்கு தெரியும். ஆனால் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன பண்ணல, அதுக்கு அனுமதி கொடுக்கல, அதனால இன்னும் விட்டுருக்கிறாரு. ஆனால் இஸ்ரேல் அடிச்சிருவாங்க அவரே கூட வித்தின் டேஸ். இன்னைக்கு நாளைக்கு நியூஸ் எப்படி இருக்குதுன்னா எவ்ரிடே நம்ம என்ன பண்ணி நிற்கிறோம், வெயிட் பண்ணு நெக்ஸ்ட் என்ன டெவலப்மெண்ட் என்ன இல்லைங்களா. அந்த மாதிரி சிச்சுவேஷன். இந்த மேல்வாயில் அவர் திரும்பி என்னங்க ஈரான்லேருந்து மிசைல்ஸ் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணார். அவர் நிறைய மிசைல்ஸ் வச்சுக்கிறாரு, நிறைய அனுப்பிச்சா 300-400 அனுப்புவாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணோம், இஸ்ரேல் கிட்ட அந்த ஆன்டி மிசைல் பேட்டரிஸ் நிறைய இருக்குதுங்க. அந்த என்னங்க ஐரன் டோமு, அப்போ ஏர்ரோம் மிசைலு, அப்புறம் யூஎஸ்ஏ வந்து தட் மிசைல் ஆன்டி மிசைல் இது சிஸ்டம் எல்லாம் கொடுத்துக்கிறாருங்க. இதை என்ன பண்ணுவாங்க, ஃபயர் பண்ணுவாங்க. 90% என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஈரான்லேருந்து வர்றதெல்லாம் அகயத்தில் என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் கூட அந்த மிக்சர் கொஞ்சம் என்ன எழுதுங்க அங்கங்கே வீழ்து
இல்லைங்களா? இஸ்ராயல் போய் ஈரானுடைய மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸு, எஸ்பெஷலி நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை அடிச்சு நிற்கிறது பண்ணணும் இந்த வார். சிவிலியன்ஸ் அல்ல. ஆனால் அவர் வந்து சிவிலியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் அடிச்சிட்டாரு. அப்புறம் இன்னொன்று ரிசர்ச் சென்டர் இருக்கும், அது வந்து 1930s இருக்குது அந்த ரிசர்ச். நிறைய ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தேவையான அந்த கேன்சருக்கு மெடிசின், எய்ட்ஸுக்கு எல்லாம் அந்த டெவலப்மெண்ட் அது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாருங்க, பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. ஆனால் சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணி நிற்கிறார். ஆனால் இஸ்ரேலில் சத்து போனால் ரொம்ப கம்மி, கேஷுவலிட்டிஸ் வந்து அபவுட் 25 என்ன இருக்குது, அவ்வளோதான். ஆனால் ஈரானில் 600க்கு மேலே என்ன ஆயிடுச்சுங்கோ பேர் சத்து இருக்கிறார். இது ஏன்னா இஸ்ரேல் அவ்வளோ ப்ரிகாஷன் எடுக்கிறாங்க. மிசைல் ஸ்டார்ட் ஆன உடனே அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு சில மினிட்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, சைரன்ஸ் போட்டு எல்லோரும் போய் அண்டர் கிரவுண்டில் பங்கர்ஸில் என்ன பண்ணுவாங்க. அதனாலே ஜனங்கள் சாவலை இல்லைங்களா. ஆனால் என்ன ஆயிடுச்சு, இது என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா இஸ்ரேல் கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியல, 100% காப்பாற்றுக்க முடியாது. இன்ஃபேக்ட் இட் இஸ் நாட் பாசிபிள் எவ்வளோ இருந்தாலும். அது என்னன்னா இந்த ஆன்டி மிசைல் இது இருக்குதுங்க, பேட்ரிஸ் எல்லாம், இந்த ட்ரோன் ஏரோ எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. $50,000 எனக்கு ஒரு என்னங்க ஆன்டி மிசைல். இவர் எக்கச்சக்கமாக அமுச்சு நிற்கிறாரு. அதை ப்ரிவெண்ட் பண்ணோன்னா 1 ஃபயர் பண்ணாலும் ஒரு அவ்வளோ டாலர்ஸ் எனக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். இன்ஃபேக்ட் அந்த ஏரோ 3 மிசைல் இருக்குது, அது வந்து பெலஸ்டிக் மிசைலை ஸ்டாப் பண்ணும். பெலஸ்டிக் மிசைல் வந்து சவுண்ட் பேரியரு பிரேக் பண்ணிடும். என்னங்கோ சவுண்டு நான் பேசினிக்குது உங்கள் காதுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வருது, அதோட மெனி டைம்ஸ் என்னங்கோ ஃபாஸ்டர் அது. அதை ப்ரிவெண்ட் பண்ணோன்னா ஏரோ 3 மிசைல்ஸு இதில் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸுங்க. யோசனை பண்ணுங்க, அவர் போட்டுனே இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கிறார், எவ்வளோ நாள் அது கண்டினியூ பண்ண முடியும், இருக்கிறதெல்லாம் என்ன ஆகிடும் யூஸ் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணி நிற்கிறாரு, அவர் இவ்வளோ வருஷமாக அதே பண்ணி நிற்கிறார், மிசைல்ஸு ட்ரோன்ஸு ரெடி. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகிடுதுங்க, இஸ்ரேலு எல்லாம் சப்ளை எல்லாம் ஆகிடுது இல்லைங்களா, அந்த சிச்சுவேஷன். அப்போ மீன்வாயில் அவருக்கு மெயின் டார்கெட் வந்து ஈரானில் 3 ஃபெசிலிட்டி இருக்குது இந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பிளான்ட்டு. ஒன்று வந்து இஸ்வாஹான்ஸ்ன்றது, இஸ்வான், 2வது நாத்தான்ஸ்ன்றது, 3வது ஃபர்டோவன்றது. இந்த ஃபர்டோன்றது தான் ரொம்ப மெயின். அது வந்து பர்வத்துக்குள்ளே இருக்குது. என்னங்க, ஒரு பெரிய மலை இருந்தால் அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாரு, எவ்வளோ ஃபீட் தெரியுமா, 450 ஃபீட்டு எங்கெங்கோ கீழே. அது போய் அடிக்கணும்னா எவ்வளோ அடித்தாலும் மலை ப்ரொடெக்ஷன் ஆகிடுது. எந்த பாம்ஸ் போட்டாலும் மேலே தான் நாசம், உள்ளே என்ன வருதுங்க. அதை பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போய் அதை டிஸ்ட்ராய் பண்ணனா அந்த கெப்பாசிட்டி யூஎஸ்ஏக்கு மட்டும் இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா. அவர்கிட்ட B-2 பாம்பர், ஸ்டெல்த் பாம்பர் அது இருக்குது. அப்புறம் மங்கர் பிளாஸ்டர் பாம்பர்னு வச்சுக்கிறாரு. அது வந்து எவ்வளோ தெரியுமா, 13 டன்ஸு, 13,600 kgs, 30,000 பவுண்ட்ஸ்ன்றாங்க. அவ்வளோ ஹெவி, அது அவ்வளோ ஹெவி. இதை கேரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி என்னங்க ஏரோப்ளேன், அது $2 பில்லியன் அந்த ஃபைட்டர் ஜெட்டு. அதுக்கு இது சேர்த்து எடுத்துன்னு போய் என்ன பண்ணோம் போடணும். அது என்ன பண்ணோம் அது சிங்க் பண்ணி உள்ளே போவோம். அது கூட ஃபுல்லாக போவாது, அது ஒன்று அடிச்சுட்டு இன்னொரு ரவுண்டு வந்து இன்னொரு அதே ஸ்பாட்டில் அடிச்சு அப்போ என்னாவோ. இதை யூஎஸ்ஏ தான் பண்ணோம். யூஎஸ்ஏ என்ன பண்ணுறாரு, டொனால்ட் ட்ரம்ப் தெரியல பிரசிடென்ட் ஆனார், நிறைய இஸ்ரேலுக்கு பண்ணிடுவார் அப்படி இப்படின்னு பண்ணி நிற்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் அவர் எங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி நிற்கிறார் இல்லை சவுதி அரேபியா, கத்தார் இதெல்லாம் போய் என்ன பண்ணார், விசிட் பண்ணிட்டு வந்தார். அவர் எப்படின்னா யார் அவருக்கு ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறாங்களோ அவர்கிட்ட என்ன பண்ணுவோம் இல்லைங்களா. இவருக்கு நல்லா தெரியும் அரேப்ஸுக்கு யாரை எப்படி வாங்கினாருன்னு நல்லா தெரியும். என்ன பண்ணிட்டாருங்க, கத்தார் அவருக்கு ஒரு ஃப்ளைட்டை கொடுத்துட்டாருங்க. என்ன ஃப்ளைட்டுனா ஏர்ஃபோர்ஸ் 1 இருக்குது, அதோட பெஸ்ட்டு. என்னங்க $400 மில்லியன் ஒர்த் ஃப்ளைட்டை ப்ரெசென்ட் பண்ணிட்டாரு யாருக்கு, ட்ரம்ப். இவர் ஃபுல் குஷி ஆகிட்டாரு. ஏன்னா இவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது தான் அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 யூஸ் பண்ணல, அப்புறம் அது விட்டுட்டுனில்ல. இவர் அப்புறம் நீ ஓனா என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இவர் குஷி ஆகிட்டாரு. போய் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டாரு. கத்தாரெல்லாம் என்ன பண்ணிக்கிறாரு, ஹமாஸுக்கு எல்லாம் ஃபண்டிங் கொடுத்தது அவர் தான். இஸ்ரேலுக்கு செத்துருகோள், அவர் செத்துருகோளுக்கு ஃபண்ட் பண்ணுறதெல்லாம் அவர் தான். இல்லைன்னா அவர் அவ்வளோ டனல்ஸ் எல்லாம் பண்ணி அடையெல்லாம் பண்ண முடியுமா. ஆனால் அவர்கிட்ட போய் என்ன பண்ணிக்கிறாரு, சவுதி அரேபியா போயினார். அவரு $600 பில்லியன் என்ன பண்ணாருங்க, ட்ரேட் டீல் பண்ணிட்டாரு. இவர் இஸ்ரேலை பக்கம் வச்சுட்டு இவர் என்ன பண்ணி நிற்கிறார், டூர் அடிச்சுன்னு எல்லார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா. இல்லை பார்த்தா ரொம்ப என்ன இருந்துச்சுங்கோ, இருக்கிறது ஒரே ஃப்ரெண்ட். அவருக்கு பார்த்தா
இவர் எனிமீஸ் கிட்ட ஃப்ரெண்ட் பண்ணி நிற்கிறாரு எப்படின்ட்டு அந்த மாதிரி டைப். ஸோ அவர் தான் என்ன பண்ணிப்போம், அவர் பார்த்தா அவர் இந்த வாரில் இன்வால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப என்ன பண்ணுறாரு, ஹெசிடேட் பண்ணி நிற்கிறாரு. ஏன்னா வாரில் என்ட்ரானா அது ரொம்ப நாள் போவாது தெரியல, அதனால இடசன் ஒன் மீன்வால் அவருக்கு ஒரு ஆசை வந்துட்டு இருக்குது. என்ன தெரியுமா, நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்கணும் அவருக்கு கிடைக்கணும்ட்டு அவருக்கு ஆசை வந்துட்டு இருக்குது இல்லைங்களா. அதனால இந்தியா பாகிஸ்தான் வாரில் இவரு பாகிஸ்தான் இந்தியா அழிக்கிறது பார்த்து பயந்துட்டு சரண்டரானா அவர் நானே போய் என்ன பண்ணிட்டேன் சமாதானம். இது மோதிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஏன்னா இவரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவ்வளோ பயப்படுத்தி அவர் சரண்டர் பண்ணி வச்சிருந்தா இவர் ஒன்றுமே பண்ணல, நான் போய் என்ன பண்ணிட்டேன் சமாதானம் பண்ணிட்டேன்ட்டு அதனால எனக்கு என்ன கொடுக்கணும். இப்போ இதை ப்ரிவென்ட் பண்ணிட்டா இஸ்ரேல் ஈரான் வார் கண்டிப்பாக அவருக்கு என்ன கிடைக்கும், நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடைக்கும்ட்டு அந்த ஆசை வந்துட்டு அவருக்கு. இல்லை அட்டாக் பண்ணோன்னா இன்னும் 2 weeks டைம். இங்கே ஒவ்வொரு நாளும் அந்த மிசைல் ரெயின் ஆகி நிற்குது, ஜனங்கள் என்ன ஆகிட்டுக்கிறாரு. அது நடுவில் ஈரான் என்னங்கோ பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எந்த பாம்பு போடுறாங்க, பயாலஜிக்கல் பாம்போ கெமிக்கல் பாம்பு எதனா போட்டால் என்ன ஆகிடும். அவர் அவ்வளோ பயந்துருந்தா இன்னைக்கு நாளைக்கு அண்ணிருந்தா இவர் 2 weeks அப்புறம் என்ன பண்ணுறோம், 2 weeks டைமில் அடிச்சிடுறேன்னு சொல்லிட்டான். ரொம்ப எவ்வளோ எல்லாருக்கும் நமக்கெல்லாம் என்ன இந்த மாதிரி மோசமான இவர் இருக்கிறாரு, எப்போ பண்ணுறாரு, எப்போ இஸ்ரேல் எவ்வளோ நாள் காத்துக்க முடியும், அவ்வளோ சின்ன இடத்தை எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண முடியும். எவ்ரிடே ஹோல் வேர்ல்டை வெயிட் பண்ணி நிற்கிறாரு இல்லைங்களா, இந்த வார் எப்படி டர்ன் ஆகும்ன்ட்டு இல்லைங்களா. ஸோ அந்த டைம் அப்படி இருக்கும்போது நான் காத்தினது இன்னைக்கு மெசேஜ் வேறு ப்ரிப்பேர் பண்ணோம். நேற்று வரைக்கும் பார்த்தேன், 12 மணி வரைக்கும் என்ன ஆகலை. அப்புறம் காத்தால் ஏஞ்சி நெட்டில் பார்க்கும்போது யுஎஸ்ஏ என்ன பண்ணிடுச்சிங்க, அந்த B-12 பாம்பர்ஸ் எல்லாம் அமுச்சு அந்த 3 நியூக்ளியர் சைட்டை என்ன பண்ணிட்டாங்க டிஸ்ட்ராய் பண்ணி ஏரோப்ளேன் எல்லாம் சேஃபாக வாபஸ் போயிட்டு இருக்குது என்ற நியூஸு அந்த ட்ரம்ப் ட்வீட் பண்ணிக்கிறாரு. அவர் அதை ட்வீட் பண்ணும்போது அப்போ என்னாச்சுங்க, ஃபைனலி இஸ்ரேல் கோல் என்னாச்சுங்க, ஈரான் இன்னும் நியூக்ளியர் பாம்பு என்ன பண்ண முடியாது, இன்னும் நிறைய வருஷத்துக்கு என்ன பண்ண முடியாது, பண்ணவே முடியாதுன்ற ஒரு பெரிய ஒரு சமாதானம் இல்லைங்களா. நிஜமாக பார்த்தா இஸ்ரேல் வரமாக தேவன் என்ன பண்ணுறாருங்க, கண்டிப்பாக இல்லையா. ஹமாஸ் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் என்னெல்லாம் பண்ணார், ஆனால் கண்டம் ஆயிட்டாரு. ஹிஸ்புல்லா ஹமாஸோட ரொம்ப பவர்ஃபுல், அது வச்சுக்கிறார் இது வச்சுக்கிறாரு, ஒன்றுமே இல்லாத அவர் டோட்டலி கண்டம் ஆயிட்டாரு. சிரியா கண்டம் ஆயிடுச்சு. எமன் நிறைய பாம்ஸ் போட்டு அவரே என்ன கிரிப்பிள் பண்ணிட்டுக்கிறாரு. இஸ்ராயல் ஈரான் ஒன்று தான் இருந்தது, இன்னைக்கு ஈரான் இன்னைக்கூட என்ன ஆயிடுச்சுங்க, அதோடைய த்ரெட் கூட மோஸ்ட்லி ஆன மாதிரி இருக்குது. அதனால நீங்கள் பார்த்தீங்களா, நான் தேவன் பைபிளில் சொன்ன மாதிரியே நான் என்ன பண்ணேன், உனக்காக நிற்பேன்ன்றது நம் கண் முன்னாலே நான் இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுங்க. ஒரு சின்ன தேசம் என்னங்க இவ்வளோ டிஃபெண்ட் பண்ணிக்கின்னு இவ்வளோ பெரிய தேசத்து மேலே அட்டாக் பண்ணி, அது பாருங்க அமெரிக்கா சப்போர்ட் இல்லை, அவர் சிங்கிள் என்ன பண்ணார். அது பெஞ்சமின் நெத்தானியா அந்த இதை என்ன கூப்பிட்டாருங்க, அந்த 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 இது வாருக்கு என்ன பேர் கொடுத்தாங்க, ரைசிங் லயன். லயன் மாதிரி யூதா குலத்தின் சிங்கான்ட்ட பேர் கொடுத்துக்கிறார் பாருங்க. போய் அட்டாக் பண்ணி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் என்னங்க அந்த ஜெட்ஸை நீங்கள் பார்த்தா நீங்கள் அப்படியே போகுது, அந்த பேர்ட்ஸ் போகுது அந்த மாதிரி அப்படியே போய் எல்லாம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சைட்ஸ் அடிச்சுக்கிறாருங்க. ஹண்ட்ரட்ஸ் யோசனை பண்ணு, 1 2 3 அல்ல 10 20 இல்லை, 100கணக்கான ஃபெசிலிட்டிஸை இஸ்ரேல் என்ன பண்ணிக்கிறாருங்க, ஈரான் அடிச்சிட்டிக்கிறார். ஈரானுக்கு அந்த ஏர் டிஃபென்ஸே இல்லை, இப்போ ஃபுல்லு யார் கண்ட்ரோலில் வந்துடுச்சு, இஸ்ரேல். இவ்வளோ ஆனதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா வந்து என்ன பண்ணாருங்க இந்த காரியம் பண்ணார். ஆனால் அந்த பெஞ்சமின் நெத்தானியா சொன்னார், அந்த ஹாஸ்பிட்டல் பம்ப் பண்ணாங்க, அப்போ சொன்னார் அமெரிக்கா தான் பண்ணணும், பண்ணலைன்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஆனால் இவர் நியூக்ளியர் பாம்ஸ் கூட யூஸ் பண்ணுற ஒரு சான்சஸ் கூட இருந்தது. ஏன்னா அமெரிக்கா பண்ணலைன்னா அந்த அவ்வளோ பெரிய மலைக்குள்ளே இருக்கிறது நாசம் பண்ணுறதுக்கு அவருக்கு இருக்கிற இதெல்லாம் யூஸ் பண்ணலையா அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கோட நியூக்ளியர் பாம் ஃபெசிலிட்டி எல்லாம் என்னாச்சுங்க, ஈரான் ஃபுல்லாக கண்டமாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் ஃபியூ டேஸில் என்ன ஆகிடும், அந்த ரிஜிமே போகிற மாதிரி என்னங்க அந்த கம்பெனி போயிட்டு அது டோட்டல் சேஞ்ச் ஆகிற மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது. வி டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் சகோதர சகோதரி, இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களன்னா எப்படி இருக்குதுங்க,
நம்ம கண்ணுக்கு முன்பாக நம்ம நிறைய பேசியிருக்கோம் இதை பற்றி. நான் திரும்பி டீட்டெயில் போகிறது தேவையில்லை. ஏன்னா எசேக்கியேல் 38, 39 எல்லாம் பார்த்தா நார்த்லேருந்து கோகு மாகாகு, அப்புறம் சவுத்லேருந்து எல்லா திசையிலேருந்து என்ன ஆகணும், ஆரம்பிக்கிறதானுக்கு கூட்டி சேர்ப்பேன். அது இன்னும் எனக்கு ஆல்மோஸ்ட் இஸ்ரேலுக்கு விருதமாக உலகமே நின்றுக்குது இல்லைன்னா. இந்த எல்லாரும் யார்தான் சப்போர்ட் பண்ணுறாருங்க, அந்த காசாலி இருக்கிறவர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஈவன் கிறிஸ்டியன்ஸ்க்கோ காசாலி அப்படி கஷ்டம் இருக்குது, அவர் மக்கள் என்ன ஆகிட்டுக்கிறார், சத்து நிற்கிறார், கஷ்டப்பட்டு. ஆனால் அந்த மக்கள் யார், அந்த டெரரிஸ்ட் மக்கள் தான். அந்த மக்களை நாளைக்கு என்ன ஆகுதுங்கோ, ஆமாசா டெரரிஸ்ட் ஆகுறது. அதனால் அதை யோசிக்கல இவர் இல்லைங்களா. ஐயோ அப்படி இப்படி நான் சொல்கிறது, உங்கள் பேரையோ பேத்து யாரும் கிட்னாப் பண்ணி மர்டர் பண்ணிட்டானா அப்போ நீங்கள் சொல்வீங்களா ஐயப்பாவான்ட்டு? அப்போ அவர் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லையா? இவருக்கு புரியல, அந்த கஷ்டம் இஸ்ரேலுக்கு புரியல. இவர் பாட்டுக்கு ஒரு சமாதானம் இருக்கணும்னு எவ்வளோ பண்ணாலும் அவர் என்னங்க சமாதானம் இஸ்ரேலே இருக்கக்கூடாது, இஸ்ரேலே அத்தனை ஈரானில் பண்ணுறது. ஆனால் பெரிய ஒரு வெற்றிய தேவனை இஸ்ரேலுக்கு கொடுத்தார். நேற்று ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னால் தான் ஆச்சு. அதனால் ஈரான் அவ்வளோ பெரிய நம்ம நாசம் பண்ணுறோம் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் கூட இது இன்னும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சுன்னு கூட என்ன பண்ண முடியாது. ஏன்னா ஈரானுக்கு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் யார் இருக்கிறாரு, பாகிஸ்தான் இருக்கிறாரு. சேம் பார்டர், ஒரு பார்டர் கிராஸ் பண்ண யார் இருக்கிறாருங்க, பாகிஸ்தான்கிட்ட என்ன இருக்குதுங்க, நியூக்ளியர் பாம்ஸ் 180 என்னமோ இருக்குது. யார்கிட்ட ஒரு பாம்பு கொடுத்தாங்களான்னா என்னங்க இஸ்ரேல் என்ன ஆகிடும் இல்லையா? யோசனை பண்ணுங்க, எவ்வளோ க்ளோஸ் ஆகிக்கிறார். அதுவும் நடுவில் இந்த நியூஸ் வேறு வந்துச்சு, இஸ்ரேல் என்னன்னா ஈரான் மேலே நியூக்ளியர் பாம்ஸ் யூஸ் பண்ணால் பாகிஸ்தானு இஸ்ரேலை பாம்பு பண்ணுண்டு. ஆனால் அது ஃபேக் நியூஸ். அது பாகிஸ்தான் சொல்லியா, அது ஃபேக் நியூஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா அது வார்ஃபேரில் இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அவர் பயந்துருவாருன்ட்டு அப்புறம் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. பட் எனிவே மீன்வேல் ட்ரம்ப் என்ன பண்ணாருங்க, பாகிஸ்தான் அந்த ஆர்மி சீஃப் கிட்ட அவர் மீட் பண்ணி அவருடைய சப்போர்ட் கூட எடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நடந்துன்னு இருக்குது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சைனா ரஷ்யா கூட என்ன ஆச்சுங்க இன்வால்வ் ஆச்சுன்னா ஈரான் திரும்ப என்னவோ. ஈரான் பற்றி பைபிள் இருக்குது இல்லை, கோக் மோகன்னா ரஷ்யா, அப்புறம் ரஷ்யானா ஈரான். ஸோ அவர் பேக் பண்ணால் ரொம்ப சூப்பர் பவர் யாருங்க, இந்த ஆர்ம்ஸ் எல்லாம் ரஷ்யா. இப்போ ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் ஈரான் ரொம்ப என்ன இருக்குதுங்க தேவையாக்குது இல்லையா? ஏன்னா ஈரானில் பண்ண அந்த ட்ரோன்ஸை தான் வச்சு தான் அங்கே ரஷ்யா யூக்ரைன் கிட்ட என்ன பண்ணி நிற்கிறாங்க ஃபைட். ரெகுலராக அனுப்புவாங்க, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி யாருக்கு அனுப்புவாங்க, ரஷ்யாவுக்கு. ரஷ்யாலே போய் அங்கே ப்ரிப்பேர் பண்ணி நிற்கிறாரு, சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ அவருடைய சப்போர்ட்டர் இல்லைன்னா அவர் என்ன பண்ண முடியாது, யூக்ரைன் மேலே வார வின் பண்ண முடியாது. அப்புறம் சைனா ஆயில் மேலே டிபெண்ட் ஆகிக்கிறாரு. சைனா இந்த சாங்ஷன்ஸ் போட்டிருக்கிறாரு, ஈரான் சேல் பண்ணக்கூடாது, இவ்வளோ தான் பண்ணணும், அதுக்கு மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறாரு, இல்லீகலாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேங்கர்ஸ் வச்சு அது ரெடாரில் எல்லாம் இது பண்ணுறது இல்லை என்னங்க, அது கோஸ்ட் ஷிப்ஸ் ஆமாம். கோஸ்ட் ஷிப்ஸ் ஆனால் எந்த பேர் ஐடென்டிட்டி இருக்காது. ஆனால் ஆயில் எல்லாம் எங்கே போவோம், சைனாவுக்கு போவோம். இப்போ அவ்வளோ ஆயில் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா சைனா எக்கனாமி என்னடா வீந்துடும் இல்லைங்களா? அதனால கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட இருக்கிற பாம்ஸ் எல்லாம் யாருக்கு சப்ளை பண்ணுவாங்க இல்லையா? அவரும் அப்புறம் அவரு கூட சைனா கூட ரஷ்யா கூட இன்னொருத்தர் இருக்கிறாரு, யாருங்க நியூக்ளியர் பாம்ஸ் வச்சுக்கின்னு, யாருங்க நார்த் கொரியா கிங் ஜாங். அவர் இப்போ மீன்வேல் அவர் என்ன இருக்கிறாருக்கோ, அவர் நான் இல்லையே வரலன்ட்டு அவருக்கு அதுதான். ஸோ அவர்கிட்ட நிறைய பாம்ஸ் இருக்குது. ஸோ இது எதான ஒரு பாம்பு ஈரான் பெற்று கொண்டாருனாலோ இல்லைங்களா, இப்போ அவருக்கு ரொம்ப ஊண்டட் ஆகிட்டுக்குது இப்போ இல்லைங்களா, அவருக்கு ரொம்ப ஹியூமிலேட் ஆகிட்டுக்கிறார். ஆல்ரெடி அங்கே ஹமாஸ் என்னங்கோ லெபனானில் லாஸ் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் லெபனான் கூட சப்போர்ட் பண்ணல. இவ்வளோ வாரம் இருந்தாலும் லெபனான்லேருந்து என்ன பண்ணல, ஏன்னா அவருக்கு நமக்கு என்னதுக்கு தெரியல, இஸ்ரேல் ரீட்டைல் பண்ண ரொம்ப கஷ்டன்ட்டு. அது இவருக்கு ஈரானுக்கு ரொம்ப என்ன ஆகிட்டுச்சுங்க, நம்ம இவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் நமக்கு என்ன பண்ணல, அவர் ஹெல்ப் வரலன்ட்டு. ஃபைனலி எப்படியான ஒரு கண்ட்ரி நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்ணாருன்னு நினச்சிக்கோங்க. அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணனா, அவர் ஃபைனலி அந்த சாம்சன் ஆப்ஷன்ன்றதை அது அவர் எடுத்து தான் ஆகணும். சாம்சன் ஆப்ஷன் என்ன தெரியுமா? இஸ்ரேல் டிஃபென்சஸ் ரொம்ப வருஷத்து பின்னாலேயே ஒரு இது பண்ணார்,
எப்போன்னா 1967 வார் ஆச்சு இல்லையா? அப்போ எல்லாரும் ஜாதிகள் சேர்ந்து இஸ்ரேல் மேல் விழுறது, அரப்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கின்னு என்ன பண்ணுவாங்க அட் ஏ டைம். அப்போ அவர் என்ன பண்ணார், ரியலைஸ் பண்ணிக்கின்னு நம்ம நியூக்ளியர் பவரை என்ன பண்ணோம், அமெரிக்காவுக்கும் தெரியாமல் நியூக்ளியர் இது என்ன பண்ணாருங்க ரிசர்ச் பண்ணி அப்போ இந்த பாம்ப்ஸ் என்ன பண்ணாருங்க பண்ணி அரௌண்ட் 90 என்னங்க ரெடியாக இருக்கிற மிசைல்ஸ் பாம்ப்ஸ் யார்கிட்ட இருக்குதா, இஸ்ரேல் கிட்ட ரொம்ப பவர்ஃபுல் நியூக்ளியர் பாம்ப்ஸ் வச்சுருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்றதுன்னா, நம்ம யாரும் என்ன பண்ணுறது இல்லை, அழைக்கிறது இல்லை. ஆனால் நம்மள அட்டாக் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை. இது எப்படின்னா, இப்போ நிறைய பேர் இந்த ஈரான் அட்டாக் பண்ணும்போது சொல்கிறாரு, இஸ்ரேல் அவ்வளோ நியூக்ளியர் பாம்ஸ் வச்சு நிற்கிறாரு, ஈரான் வச்சுக்கணும் தப்பா, ஏன் அவர் வச்சுக்கூடாதுன்னு. ஏன் வச்சுக்கூடாதுன்னா, இஸ்ரேல் அவ்வளோ நியூக்ளியர் பாம்ஸ் வச்சுக்கினாலும் அது ஒரு டிட்டரன்ஸாக வச்சுக்கிறாரு. டிட்டரன்ஸ்னா அது இருக்கிறதுனால எந்த கண்ட்ரி நம்ம அட்டாக் பண்ணும்போது யோசனை பண்ணுவாருன்ட்டு, ஏன்னா நம்ம அட்டாக் பண்ணால் அதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. எந்த தேசத்தையும் நம்ம அழிச்சு போடுறோம் இல்லாத பண்ணோன்னு எப்போ கூட இஸ்ரேல் என்ன பண்ணல, அந்த மாதிரி டைப்பே இல்லை. இஸ்ரேல் எல்லாரும் கூட சமாதான டைப்பு. ஆனால் ஈரான் அந்த கண்ட்ரி அப்படி இல்லை. ஈரான் ஓப்பன் என்ன பண்ணி நிற்கிறாருங்க, இஸ்ரேலை நாசம் பண்ணணும், இஸ்ரேலை அழிச்சு போடணும், அமெரிக்கா அழிச்சு போடலன்னு தான் அவர் என்ன பண்ணி நிற்கிறாரு, காத்து நிற்கிறார். அப்படிப்பட்டவர்கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருந்தா இல்லைங்களா ரொம்ப டேஞ்சர் ஆகும். அதுதான் டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா. அவர் இஸ்ரேல் மாதிரி இருந்தால் அது வேற. ஆனால் அங்கே வந்து அந்த ஒரு இஸ்லாமிக் என்னங்க அந்த ஜெலட்ஸ் அவரெல்லாம் எல்லாம் அது அவர் என்னங்க ஈரானில் வந்து உலகத்தில் இருக்கிற அந்த ஷியாவுக்கு என்னங்க அவர் மெயின் அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இல்லைங்களா. இப்போ முஸ்லீம்ஸில் ஷியா சுன்னி இருக்குது இல்லை, நம்மளே இப்போ ப்ரொட்டஸ்டன்ட் கேத்தலிக் இருக்குது. அந்த மாதிரி ஷியானா அந்த ப்ரொட்டஸ்டன்ட் மாதிரி, ஆனால் ஒரு ஸ்மால் ஒரு நம்பர் இருந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு. ஆனால் அவரை சப்போர்ட் பண்ணுறது ஈரான் தான். ஈரான், ஈராக்கு, சில கண்ட்ரீஸில் மட்டும் அந்த ஷியா மெஜாரிட்டி இருக்குது. மிச்சம் 85-90% யாருங்க இந்த சுன்னி. சுன்னி என்னங்க தெரியல. அது வந்து அவரில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. முகமதுக்கு அப்புறம் யார் சக்ஸஸர் ஆகணும், ஷியா வந்து அலி என்றவர் தான் சக்ஸஸர் ஆகணும், அவர் அபு பேக்கர் என்றவர் தான் என்னங்க முகமதுக்கு அப்புறம் வந்தால் ஃபாலோவர்ன்ட்டு சில டிஃப்ரென்சஸ் வச்சுக்கிறாரு. ஆனால் ஷியாவை சப்போர்ட் பண்ணுறது ஈரான் மட்டும் தான். ஸோ இப்போ அவர் வந்து ஃபனாட்டிக்ஸு ரொம்ப என்னங்க, அவருடைய மெயின் இது வந்து இஸ்ராயலு அரப் மத்தியத்தில் இருக்கவே கூடாது. இது வந்து அவருக்கு அவர் ஊர் போனாலும் பரவாயில்ல இல்லைங்களா. இப்போ சரண்டர் பண்ணன்னு எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாலும் அவர் என்னத்தான் சொன்னார், சரண்டர் பண்ணுறது இல்லை, உங்களுக்கு நரகம் என்ன பண்ணிடுறோம் காட்டுறோம், அப்படி இப்படி ரொம்ப பெருசாக பேசுவாங்க. ஆனால் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது இல்லையா. என்ன பண்ணாலும் அல்லவோ அக்பர் அல்லவோ அக்பர் தான். பார்த்தீங்களா, இவர் போய் பாம்பு அடிச்சு நிற்கிறாரு இஸ்ரேல் போய். அங்கே ஒரு நியூஸ் லீடர் பார்த்தீங்களா, அது நியூஸ் சொல்லி நிற்குது அப்படி இப்படி கையாட்டின்னு, அது கூட அது ஸ்டுடியோவை அடிச்சிட்டாரு, அது பயந்து ஓடுறது. அப்போ கூட பேக்ரவுண்டில் பார்த்தா அல்லாவோ அக்பர்ன்றாரு. நீங்கள் அல்லாவோ அக்பர்ன்னு என்னங்கோ மீனிங் என்னங்கோ, அல்லா தான் கிரேட்டுன்னு இல்லையா, அல்லா கிரேட்டுன்னு. ஆக்சுவலாக மீனிங் என்ன வருதுன்னா, அல்லா இஸ் கிரேட்டர் அந்த மாதிரி வருதா. ஆனால் என்னங்கோ, ஆனால் என்னங்கோ எல்லாரும் பார்க்கல அல்லா தான் என்ன, அது என்னன்னா அவருடைய அல்லா அவரை காப்பாற்றினா இல்லை பெரிய என்னங்க வெற்றியை கொடுத்தா அல்லாஹ் அக்பர் மீனிங் இருக்குது. அவரை ஓடி நிற்கிறாரு, சத்து நிற்கிறாரு, சத்ரு வந்து அவர் பாம்பு பண்ண, அப்போ அல்லாஹ் அக்பர் என்னன்னு மீனிங் இருக்குதா. அப்போ ஏதோ அக்பர்ன்னு தான் சொன்னோம் இல்லைங்களா. இவர் அல்லாஹ் அக்பர். யாரும் கொலை பண்ணும்போது சூசைட் பண்ணும்போது கூட அல்லாஹ் அக்பர், என்ன ஆனாலும் அல்லாஹ் அக்பர். ஆனால் இந்த இதுல என்ன ப்ரூவ் ஆகுதுங்க, யார் தான் கிரேட்டருங்க இல்லைங்களா. இஸ்ராயலுடைய தேவனை எவ்வளோ கிரேட்டர்னு தெரியுதுங்க. அல்லாஹ் எங்கேயும் இல்லை இல்லைங்களா. ஆயிரக்கணக்கான மாஸ்கள் அடிச்சிட்டாரு காசால. அப்போ அல்லாஹ் என்ன ஆனாரு இல்லைங்களா. அவர் பூஜை பண்ற, அவரு கும்பிடுகிற அந்த அல்லாஹ் உடைய நாமத்துக்கு இருக்கிற அந்த மஸ்ஜிதோ அப்ப 1000 மேல மஸ்ஜிது பீசஸ் பண்ணிட்டாரு இஸ்ரேல். அப்போ யார் தான் கிரேட்டருங்க. அப்போ அல்லாஹ் அக்பர்னு சொல்ல முடியுமா. ரியலைஸ் பண்ணிக்கணும். ஆனால் ரியலைஸ் பண்ணல. முஸ்லீம்ஸ் எப்போ ரியலைஸ் பண்ணுவாங்களோ தெரியல. இந்த வெட்டி யாருக்கு தான் போய் நிற்குது. இவர் எவ்வளோ முயற்சி பண்ணாலும், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், ஈஸி மணி அவருக்கு என்னங்க, அந்த ஆயில்னால அவ்வளோ காசு வச்சு நின்றாலும் அந்த சின்ன கண்ட்ரி என்ன பண்ண முடியல. அவரு இவ்வளோ வருஷம் ஆனாலும் அழிக்க முடியல, அதுக்கு முன்னால் நிற்க முடியல, எல்லாம் சோத்துன போய் நிற்கிறார். கண்ட்ரி ஆஃப்டர் கண்ட்ரி
இல்லைங்களா? இது அவர் என்ன பண்ணோம், ரியலைஸ் பண்ணும். நம்ம எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. இஸ்ராயல் தேவன் தான் உண்மையான தேவன் என்ன பண்ணோரு ரியலைஸ் பண்ணோன்னா ரியலைஸ் பண்றது இல்லை. ஏன்னா அந்த ஒரு பிளைண்ட்னஸ்ல இருக்கிறார். பிளைண்ட்னஸ் என்னங்கோ, குருட்டுத்தனம் அவருக்கு வந்துட்டு இருக்குது. அந்த இல்லைங்களா, அந்த நம்ம தான் கிரேட்டு, நம்ம உலகமெல்லாம் என்ன பண்ணும், கேலிஃபேட் பண்ணிடணும். என்னங்கோ முஸ்லீம்ஸு என்னங்கோ யாரை கேட்டாருங்க, நீங்கள் இஸ்லாம் தான் அவ்வளோ பெரிய ரிலீஜியனாக இருந்தா, எல்லா ரிலீஜியன் மதத்தை பார்க்கல இதுதான் ரொம்ப பெரிய மதமாக இருந்தா, ஏன் முஸ்லீம் கண்ட்ரி விட்டுட்டு கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் ஓடி நிற்கிறீங்க? அங்கே போய் செட்டில் ஆகணும் அவ்வளோ பண்ணி அங்கே போய் ஏன் பண்ணி நிற்கிறீங்க? இல்லையா? இவர் கண்ட்ரி நான் அங்கே இருக்கணும், அது அதான் கிரேட். அந்த கண்ட்ரியில் என்ன பண்ணும்? ஆனால் எல்லாம் எங்கே போகணும்னு இஷ்டப்படுறாரு. லண்டனுக்கு போகணும், ஸ்வீடனுக்கு போகணும், அயர்லாண்டுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும். இல்லைங்களா? ஏன்னா அவருக்கு தேவையான ஃப்ரீடம். அவருடைய கண்ட்ரிஸில் அவருக்கு என்ன இல்லை, ஃப்ரீடம் இல்லை. நீங்கள் இப்படி ஒன்றா உக்காடுறதுக்கும் என்ன இல்லை, ஸ்கூல் போகிறதுக்கும் ஃப்ரீடம் இல்லை எவ்வளோ பேர் பொண்ணுங்களுக்கு, இல்லைங்களா? ஆனால் அந்த ஃப்ரீடம் எங்கே கிடைக்குது இவருக்கு? அங்கே போய் அங்கே என்ன ஒழுங்காக இருக்கணும் இல்லையா? அங்கே போய் அவருக்கு மேலே என்ன பண்ணுறதுங்க இல்லையா? இது பார்த்து 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 யூரோப்பியன்ஸ்க்கெல்லாம் என்ன ஆகிட்டுக்குதுங்கோ, ஃபெட்டப் ஆகிட்டு அங்கங்கே என்ன ஆகுதுங்கோ, என்னங்கோ நடக்குது. ஆன்டி இப்போது என்னங்க இஸ்லாமோஃபிபியன் வந்துட்டு, இஸ்லாமோஃபோபியன் என்னங்கோ இவர் பண்ணுறது இல்லை, டெரரிசம் ஆக்ட்ஸ் பண்ணுறதுனால அவர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவர் போய் எல்லாரையும் மாற்றுறதுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இல்லைங்களா? யாரை கேட்டார், உங்களுக்கு ஏன் இந்துசம் பார்க்கலும் வேற மதம் பார்க்கலும் இஸ்லாமே டார்கெட் பண்ணுறீங்க நீங்கள்? ஏன்னா அவரும் என்ன பண்ணுறாருங்க, நம்மளே பைபிள் இல்லை குரான் தான் என்னங்க, இயேசு பார்க்கலும் முகமது என்னங்க, அதுதான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறதுங்க, அவருடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறதுங்க இல்லையா? பைபிள் வச்சுனே எல்லாம் பழைய ஏற்பாடு வச்சுனே அவர் மதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு பைபிள் வாங்கன்றாங்களே இல்லை? எவ்வளோ பெரிய ஏமாற்றல். கர்த்தர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகனை வந்து சிலுவையில் மறித்து உயிர்த்து வந்து போயிருந்தான், அது மேலே விசுவாசத்தில் கட்டிருக்கிறோம், அதே பொய்யன்றாங்களே, இயேசு மறிக்கலான்றாங்களே இல்லையா? ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணோம், அவருடைய இது ஸ்டடி பண்ணும்போது எவ்வளோ போய் இருக்குது, பைபிள் ராங் இருக்குது, எவ்வளோ டிரான்ஸ்லேஷன் இருக்குது. குரான்னு பார்த்தா குரான் ஒரிஜினல்ல 26 டிஃப்ரெண்ட் குரான்ஸ் இருக்குதா என்னங்கோ, அதெல்லாம் சேர்த்து ஃபைனல் என்ன பண்ணாங்கோ, அது எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குதுங்கோ. ஈஜிப்ட்லேயே போனால் வேற 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 டிஃப்ரென்ஸ். ஃபைனல் என்ன பண்ணிக்கிறாரு இப்போ ஒன் வச்சுன்னு நம்ம குரான் தான் என்னங்கோ கிரேட்டு, குரான்ல எல்லாம் இருக்குது. ஸோ பிகாஸ் தே டூ தட், நம்ம என்ன பண்ணணும், நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? பைபிளில் டிஃபெண்ட் பண்ணிக்கணும், சத்தியத்தை டிஃபெக்ட் பண்ணிக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம். ஆனால் இது உண்மை பார்த்தீங்கன்னா இது ஸ்பிரிச்சுவல் வார். இது என்னங்க இஸ்ராயல் யாரங்க ஈரான், இது சில கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை. இது என்ன நடந்துக்குதுங்கோ, தேவனுக்கும் சாத்தானுக்கும் விரோதமாக, ஆவிகளுக்கும் விரோதமாக நடந்து நிற்கிற ஒரு வாரம் இல்லைங்களா? சகோதர சகோதரி, சேட்டன் என்ன பண்ணிக்கிறான், அநேகரை ஏமாற்றி அவருக்கு இஸ்ராயல் மேலே யூதர் மேலே ஒரு வெறுப்போ கொண்டு வந்து அந்த ஹேட்ரேட் வச்சுக்கின்னு இஸ்ராயலை அழிக்கிறதுக்கு யார் பார்க்குறா, சாத்தான் பார்க்குறான். ஆனால் தேவன் இஸ்ராயலை இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அப்ரஹாம் ஐசாக் யாக்கோபுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணுன்ட்டு அவரை திரும்பி கொண்டு வந்து அந்த தேசத்தில் ஸ்தாபித்து அவர் மூலமாக உலகத்தை ஆசீர்வதிக்கணும்னு தேவன் என்ன பண்ணுறாருங்க பார்க்குறாரு. ஸோ இந்த யுத்தத்தில் ஃபைனலி தேவன் என்ன பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்க இல்லைங்களா? அதுதான் நம்ம கண்ணுக்கு முன்பாக எவ்ரிடே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லைங்களா? எவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது, எவ்வளோ நியராக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த இதில் சொல்லிட்டு இருந்தார், வேர்ல்ட் இஸ் மில்லிமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் நியூக்ளியர் வாரண்டி. எனக்கு ரொம்ப தூரம் இல்லை, உலகம் எவ்வளோ கிட்ட இருக்குதா நியூக்ளியர் வார்க்கு, மில்லிமீட்டர் சொல்கிறாங்க, அவ்வளோ கிட்ட வந்து நிற்குது. இது என்னென்ன நடக்கலாம். அப்போ சொன்னேன் என்னங்க என்ன எஃபெக்ட், அது என்ன ஆப்ஷனு, சாம்சங் ஆப்ஷன் என்ன தெரியுமா? இப்போ சாம்சங்கை லாஸ்ட்டை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாருங்க, அவனை கொல்றதுக்கு எல்லா ஜனங்களெல்லாம் சேர்ந்துக்கினாரு. அப்போ சாம்சங் என்ன பண்ணா, இவர் என்ன அழிச்சு போனால் பரவாயில்ல, என் கூட நீங்கள் என்ன பண்ணும், என்ன நீங்கள் அழிச்சு பார்த்தீங்களான்னா நான் ஒண்டே போக மாட்டேன், உங்களெல்லாம் என்ன பண்ணுவேன். அப்போ தான் 2 ஸ்தம்பால் வச்சு என்ன பண்ணிட்டா, எல்லாரும் நாசம் பண்ணிட்டானே. அதுதான் இஸ்ரேலு. நம்ம லாஸ்ட்டாக கார்னர் பண்ணிட்டோம், நமக்கு வேற வழி இல்லை, எல்லாரும் நமக்கு விரோதமாக வந்தா நம்ம ஒண்டி என்ன பண்ணுறது இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், வேர்ல்டையே என்ன பண்ணிடுறோம். அது தாங்க வர்ஸ்ட் சினாரியோ என்னங்க, ஃபியர் ஆஃப் திஸ் அவுட்கம், இந்த வாருடைய அவுட்கம். அதுதான் எல்லாம் பயப்படுறாருங்க. ஏன்னா இஸ்ரேல் கிட்ட அவ்வளோ பாம்ஸ் இருக்குது,
இல்லைங்களா? அவரை கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த நடுவில் ஏதான ஒரு பாம்பு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இஸ்ரேலுக்கு வேற வழி இல்லை. இன்னொரு பாம்பு போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு இஸ்ரேலுக்கு சான்ஸ் இல்லை, டைம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவருடைய உக்ர கோபம் என்ன பண்ணுவாங்க. அத்த தேவன் சொல்கிறார் ஜெக்கரியா 12:14 எல்லாம், எல்லா ஜனங்களும் அருமைக்கிறதால கூட்டி சேர்ப்பேன், அப்போது அவருடைய கோபத்தை இஸ்ரேலுக்கு விருதமாக வந்தவன் மேலெல்லாம் என்ன பண்ணுவேன், ஊற்றுவேன்னு சொல்லிக்கிறாரு இல்லையா? அப்போ தான் ஃபைனலி வார் வரும். இப்போ இந்த ரீசெண்ட் நேற்று வரைக்கும் நான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஈரான் சொல்லியிருக்கிறாரு ஏதோ ஒரு பெரிய பாம்பு போடுறோம், இதுக்கு போடலாம், இன்னி கூட போடலாம், நாளைக்கு கூட போடலாம், சொல்ல முடியாது. அது ஏதோ வச்சு நிற்கிறான்னு சொல்கிறாங்க. அது சும்மா போய் சொல்கிறாங்களோ உண்மையாக தெரியாது. ஒரு வேளை உண்மையா ஏதோ ஒரு பாம்பு வச்சு கெமிக்கல் பாம்பு ஏதோ போட்டாங்கன்னா, ஆனால் இஸ்ரேலுக்கு வேறு சான்ஸ் இல்லை. என்ன பண்ண அப்போ நியூக்ளியர் பாம்பு. ஈரான் மேலே நியூக்ளியர் பாம்பு போட்டால் அது ஈரானோட என்னவாது முடியாது. கம்ப்ளீட் இந்த ரீஜன் என்ன ஆகிடும், அஃபெக்ட் ஆகும். ஈரான் பக்கத்தில் எது இருக்குதுப்பா, பாகிஸ்தான் இருக்குது. பாகிஸ்தான் பக்கத்தில் எது இருக்குது, இந்தியா, ஆப்கானிஸ்தான் எல்லாம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் என்ன ஆகிடும், அந்த நியூக்ளியர் ஃபால் அவுட். நியூக்ளியர் பாம்புனா ஆர்டினரி இல்லை, அது கிளைமேட்டாக சேஞ்ச் பண்ணிவிடும். கம்ப்ளீட் ரேடியேஷன் பண்ண அந்த தண்ணி ஃபெசிலிட்டி வாட்டர் இதெல்லாம் சோர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், கரெக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு என்னமும் நம்ம என்ன பண்ண முடியாது, பூமியை பயன்படுத்த முடியாது, அந்த மாதிரி பண்ணிவிடும். இந்த செரம்போல் இன்சிடென்ட் ஆச்சு இல்லை, செரம்போல் அந்த ரஷ்யாவில் இவ்வளோ வருஷம் ஆனாலும் இப்போ கூட என்ன யாரும் என்ட்ராக முடியாது அந்த அவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா. ஏன்னா அந்த லீக் ஆயிடுச்சு இல்லையா, அந்த நியூக்ளியர் இது அவ்வளோ டேஞ்சரஸுங்க. அதனால் எப்போ கூட என்னானாலும் என்ன ஆகிடலாம், சேஞ்ச் ஆகிடலாம். இது கண்டிப்பாக ஆகணும் தான் சகோதர சகோதரி. ஏன்னா உலகம் என்ன ஆகிட்டுக்குதுவா, ரொம்ப பயங்கரமாக பாவத்துக்குள்ளே போயிட்டுக்குது இல்லைங்களா? ஏசு ஒரு வார்த்தை சொன்னார், இந்த உலக முடிவு அவருடைய வருகை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாருங்க, அங்கே மத்தியில் ஒரு வார்த்தை பார்த்தீங்க 24-21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். ஃபைனலி அவருடைய வருகை. ஏன்னா அவரு தான் யாரை காப்பாற்றணும், இஸ்ரேல. எல்லா ஜாதிகளும் இஸ்ரேல் மேலே விழும்போது இஸ்ரேல் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அவர் ஒலிவு மலை என்னங்க மேலே இறங்கி அவர் என்ன பண்ணோம், ஜாதிகள் மேலே என்ன பண்ணோம், அவருடைய உக்ர கோபத்தை அவர் ஊட்டணும் இல்லையா, இஸ்ரேலை காப்பாற்றணும். அவருக்கு விருதமாக வந்த ஜாதிகள் எல்லாம் என்ன பண்ணோம், நாசாகணும். அப்போ தான் இவர் என்ன பண்ணுவார், ரியலைஸ் பண்ணுவார். இல்லைன்னா இவர் அல்லாஹ் அக்பரான்னு என்ன தான் நினச்சி நிற்கிறாருங்க. எப்படி அந்த டிஸ்ட்ரக்ஷன் வரோன்னா அவருக்கு ஃபுல்லாக கண்டம் ஆகிடுவார். அப்போ என்ன பண்ணுவாங்க, இயேசு வரும்போது ஆமாம் கண்டிப்பாக இவர் தான் ரட்சகர்னா அவர் மோங்கால் என்ன ஆகணும், முழங்குறோன்னா அவர் என்ன ஆகணும், இயேசு ஃபஸ்ட்டு தண்டிக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க மோங்கால். இல்லைன்னா மோங்கால் முழுங்குமா, இல்லை இல்லையா. அவரை வாயை என்ன பண்ணும், அடக்க பண்ணும். இயேசுவே கர்த்தர் என்று அவர் என்ன பண்ணும், சொல்கிற மாதிரி பண்ணோன்னா இயேசு அவருடைய உக்ர கோபத்தை என்ன பண்ணும், அதுதான் பண்ணுவார். மிடில் ஈஸ்ட்லேருந்து போய் உலகமெல்லாம் போயிடும். ஸோ இந்த வார்த்தை சொல்லும்போது நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னார் அங்கே இயேசு என்ன மாதிரி 28. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். என்னங்க பிணம் எங்கே இருக்குதோ அங்கே என்ன வரும், கழுகுகள். இது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு இயேசு வந்துட்டாரான்னு சொல்கிறாங்களே, ஆல்ரெடி வந்துட்டாரன்றதுக்கு அது சப்போர்ட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு பிணம்னா கழுகுக்கு சாப்பாடு, அதெல்லாம் சத்தியம். என்னங்க சத்தியக்கிட்ட நம்மளாம் கழுகு போல வர்றோன்ட்டு. எங்கேயானா சத்து போன பிணத்தை போய் சத்தியத்துக்கு கம்பேர் பண்ண முடியுமா? அது கெட்டு நாறு போகுது, அது அந்த பிணம்னா அதை போய் சத்தியம்னு சொல்ல முடியுமா? ஜீவ அப்பான்னா ஜீவ அப்பத்துக்கும் பிணத்துக்கு என்ன தெரியல இவருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் பிணையே என்ன பண்ணக்கூடாது, தொடவே கூடாது. சத்து போனது தானாக சத்து போனது என்ன பண்ணக்கூடாது,
ஈவன் நியூ டெஸ்டமெண்ட் சபையில் கிரைஸ்தவர்களுக்கும் சொன்னார். இவரெல்லாம் சேர்ந்து அந்நியருக்கு என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னும் போது, இல்லை சிலது மட்டும் சொல்லுங்க, ரத்தத்தை புசியாதுங்க, தானா சத்து இருக்கிறது என்ன பண்ணாதீங்க, அதை போய் சத்தியம்னு சொல்ல முடியுமா? எல்லாம் டோட்டலாக என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலி பின்னா என்னங்க டெட் பாடி, ஆனால் என்னங்க கெட்டு போய் அழுகி போகிறதா அது. இது அங்கே தான் என்ன வரும், கழுகுகளனா இயேசு சொல்கிறது, யூதால எருசலேமில் எல்லா ஜனம் என்ன ஆகிட்டுக்கிறாரு, கெட்டு போகிறார். அதனால கழுகு போல. ஆனால் தீர்ப்பு, தேவனுடைய தீர்ப்பு அங்கே. அப்போ ஃபஸ்ட்டு இஸ்ரேல் மேல் வரும்போது யார் வந்தார், யார் கழுகுகளனா, யார் கழுகு பேனர் வச்சு வந்தவர், யார், ரோமர் சேனிகர். அவர்தான் என்ன பண்ணாருங்க, இஸ்ரேல் மேல் வந்து அந்த தீர்ப்பு, தேவனுடைய கோபத்தை, இல்லைங்களா? 10 லட்சம் யூதர்கள் அந்த காலத்தில் எருசலேமில் செத்து போனார். பட்டயத்தின் கற்கால விழுவார் என்ன சொன்னார். அவருடைய தேசம் என்ன ஆகும், சுட்டு சாம்பல் ஆகிடும். இதெல்லாம் ரோமன்ஸ் பண்ணாங்க இல்லையா 70 AD. அதுதான் கெழுகு. அப்போ இப்போ கெழுகுனா அது தேவனுடைய தீர்ப்பு. எங்கே ஜாஸ்தி கெட்டு போயிருக்குதோ அங்கே என்ன வரும், பைதவே. இப்போ இஸ்ரேலில் இருக்கிற அந்த மோஸ்ட் ஃபேமஸ் F-15 பாம்பர் ஃபைட்டர் பாம்ப் ஜெட்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஈகல் அந்த பேர் வச்சுக்கிறாரு. என்னங்க ஈகல், அது ஈகல் மாதிரி. ஈகல் என்னங்க தெலுங்கு தமிழில் கழுகு. ஆக்சுவல் மீனிங் என்ன பண்ணுறேன்னா அது வல்ச்சரன். ஆனால் எங்கே ஒரு யுத்தம் ஆச்சுன்னா பிணங்கள் விழல. யுத்தம் என்பது பிணங்கள், அங்கேயே நிறைய பிணங்கள், லட்சக்கணக்கான ஜனம் சாப்பிட்றாங்க. அப்போ என்ன வரும், எங்கே பிணம் இருக்குதோ அங்கே என்ன வரும். அதான் இயேசு சொல்கிறது, தானே முடிவு என்ன வரும், கிட்ட வந்துருக்குதுன்ட்டு. அது உலக பார்த்தீங்களாண்ணா பிணம் இருக்குதாண்ணா, பூமி எல்லாம் என்ன ஆகிடுது, கெட்டு போய் என்ன ஆகிடுக்குதுங்க. இப்போ கழுகுகள் வர்ற டைம் ஆயிடுச்சு இல்லையா சகோதரி? எவ்வளோ கெட்டு போய்க்குது இல்லையா நம்ம தேசம். நம்ம இந்தியாவில் என்ன ஆயிடுச்சுங்க, இப்போ நான் ஒரு 2-3 வீக்ஸ் ஆகல ஒரு கதை போய் நிற்குது. என்ன கதை இருக்குது, பெரிய ஒரு கிரைம் கதை. நியூஸில் எல்லாம் எந்த ரீல்ஸை பார்த்தாலும் அதுதான். பயங்கர நேஷனே ஷேக் ஆயிடுச்சு அந்த இன்சிடெண்ட்டு பார்த்து. என்ன இன்சிடெண்ட்டுங்க, அந்த பூனம் என்ற ஒரு பொண்ணு என்ன பண்ணிடுச்சுங்க, மர்டர் பண்ணிடுச்சு இல்லையா? எவ்வளோ பயங்கரமாக இருக்குது இல்லை, நேஷனே ஷாக் ஆயிடுச்சு அது. அதை என்ன பண்ணிக்குது, ஒரு ராஜா என்ற ஒருத்தர் என்ன பண்ணிக்குது, மேரேஜ் பண்ணிக்குது இல்லைங்களா? அவர் நிறைய பணக்காரர். மேரேஜ் அவ்வளோ நல்லா என்ன இருக்குதுங்க, அவ்வளோ ஆக்ட்ரஸ் மாதிரி ரெடி பண்ணி சிரிச்சு எல்லாம் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கின்னு நம்ம ஹனிமூனுக்கு எங்கே போனோம், மேகாலயா போனோம் அன்ட்டு அவன்கிட்ட எல்லாம் இது பண்ணி நீ 9 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு வா அன்ட்டு அவன்கிட்டே காசு வாங்கி அங்கே போய் மேகாலயா ட்ரெக்கிங் போகலான்ட்டு அங்கே அவள் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, கொலையாக பண்ணிட்டு இருக்குது. யாரே ஃபியூ வீக்ஸ் பேக் ஃபியூ டேஸில் கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு கூட்டுன்னு போய் அங்கே என்ன பண்ணிடுச்சுங்க, மர்டரே பண்ணிட்டு இருக்குது. என்னப்பா அந்த கதைன்னு பார்த்தா அது யாரையும் முன்னால் இன்னொரு ராஜாவை லவ் பண்ணிக்குது. அவர் ஃபேக்ட்ரியில் வேலை பண்ணுறவர். அவனே கூட கட்டிக்கணும் இல்லைங்களா? பண்ணா அவன்கிட்டயே கட்டிக்கலாம் இல்லையா? இல்லை அவன்கிட்டயே ஓடி போயிருக்கலாம் இல்லையா? அப்பா அம்மா ஒருத்தலாம் ஓடி போயிருக்கலாம். இல்லை என்னென்ன பண்ணிக்கலாம், இவனே கல்யாணம் பண்ணிக்கணும். இவரே கல்யாணம் பண்ண அவ்வளோ நல்ல பாவம். இவர் நல்லா ட்ரெஸ், அது என்ன ட்ரெஸ் இதெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடின்னு சந்தோஷமாக நல்லா ஒய்ஃப் கூட அவ்வளோ அன்போடு எல்லாம் பண்ணி அந்த பூஜை எல்லாம் பண்ணுறாங்களே அதெல்லாம் கைப்பிடிச்சி எல்லாம் பண்ணி ஃபோட்டோ பிடிச்சி எல்லாம் பண்ணி லாஸ்ட்டை பார்த்தா அவளை என்ன பண்ணி பிளான் பண்ணி மேரேஜ் முன்னாலே பிளான் பண்ணிக்கிறா. இப்படி கூட்டின்னு போகணும் ஹனிமூனுக்கு கூட்டின்னு போய் 3 பேருக்கு இவன்கிட்டே காசு வாங்கி அந்த காசு அவருக்கு கொடுத்து நாங்கள் 3 பேர் இங்கேருந்து போய் அவனை அடித்து எல்லாம் ஃபோன் பண்ணினே இங்கே போய் நிற்கிறோம், யாரும் இல்லை அதை அடிச்சிடுங்கட்டு நல்லா அந்த என்ன மச்சிக்கத்தின்றாங்க தமிழில் என்ன சொல்கிறாங்க தெரியாது, மஷாட்டி அருவாடை எடுத்து ஆடிச்சு அவன் கத்துனா இது போயிட்டுக்குது. அவனுக்கு கத்துறது அடிக்கணும், கொலை பண்ணணும். அவன் கத்துறது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிக்குது, மேலேருந்து எங்கேயோ ஒரு பள்ளத்தில் போட்டு ஃபுல்லாக என்னங்கோ ஃபிலிம் ஸ்டைலில் போய் எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டுக்கிறாரு. இது யூபிக்கெல்லாம் போயிட்டு ஏன்னா எல்லாம் பண்ணிட்டு அங்கே ஒரு கதை
போலீஸ்கிட்ட என்ன வேணும் பண்ண சொல்லலான்ட்டு எனக்கு ட்ரக் பண்ணிட்டாரு, என் நகைக்காக என்ன பண்ணிட்டாரு, எவ்வளோ பேர் அட்டாக் பண்ணார், அப்புறம் ஒன்றுமே தெரியாது, எனக்கு மயக்கமாக இங்கே இருக்குது, எப்படி இங்கே வந்தேன்னு தெரியாது. இந்த கதையெல்லாம் யார்கிட்ட விட முடியாது. இவர் இந்த மாதிரி திடர்களே அவர் ஃபுல் ப்ரொஃபஷனாக பார்த்துக்கிறாருங்க. எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த ஃபோன் ரெக்கார்ட்ஸை வச்சு அவர் ஹவர்ஸ் டுகெதர் அது பிளான் பண்ணிக்கிறது, யார் யார்கிட்ட பேசினார் எல்லாம் டெய்லி அத்தான் நியூஸ் இப்போ கூட போய் நிற்கிறது. ஏன்னா யாரும் நம்ப முடியல, ஷாக் ஆகிட்ட, கண்ட்ரியே ஷாக் ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு பொண்ணு யூஸ்வலி என்ன பண்ணாங்க, பையங்கள் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க அந்த மர்டரெல்லாம். ஒரு பொண்ணு அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, அந்த பொண்ணு அவ்வளோ சிரிச்சின்னு ஃபோட்டோவெல்லாம் பிடிச்சிக்கின்னு அவ்வளோ தந்திரமாக அவ்வளோ கெட்ட ஒரு மனசு இல்லைங்களா. அவனை ஏன் பண்ணுவான் இல்லைங்களா, டைவர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் அப்புறம் கூட என்ன பண்ணிக்கலாம். ஆனால் அவ்வளோ ஒரு செல்ஃபிஷாக இருக்கிறாங்களா, அவ்வளோ குரூவலாக இருக்கிறாங்களா, ஒரு இதுன்றது யாருக்கும் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. அவ்வளோ கெட்ட மோட்டிவ் வச்சுக்கின்னு இப்போ அவர் லைஃப் பாலாச்சு. எவ்வளோ குடும்பம் என்னங்க, அவர் பெற்றவர் அவர் அழுறாங்க, அவர் அப்பா அந்த பாடி கடிச்சு அது இது பண்ணி பர்ன் பண்ணி அது இது எனக்கு அவர் தாங்க முடியல. அவருக்கு என்ன ஆச்சுங்க, இப்படி ஆச்சு, நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா இது பண்ணலான்னா இந்த மாதிரி மர்டர் ஆயிடுச்சு இல்லையா. இந்த மாதிரி அவருக்கு எவ்வளோ பேஜார் இருக்கும், எவ்வளோ ஃபேமிலிஸ் எஃபெக்ட் ஆகிக்குது. இன்ஃபேக்ட் இது யாரையும் நம்ப முடியல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி இது ஏன்னா எவ்வளோ கெட்டு போயிருக்கிறாங்க பாருங்க ஜனங்கள். ஏன்னா இதெல்லாம் ஒரு காதலுக்காக காதலன் பேர் சொல்லிட்டு இவ்வளோ நாசப்படுறதா இல்லையா, எல்லாம் கேட்டுட்டு இருக்குதுங்க ஃபுல்லாக. ஏதாவது இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லைங்க, அது தமாஷே பண்ணுற மாதிரி காமெடி மாதிரி. என்ன இது இது விபச்சாரம் பண்ணுறது ஒரு காமெடிங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு காமெடி மாதிரி இது அவர்கிட்ட இன்னொரு அஃபேர் வச்சு காமெடி மாதிரி பண்ணுறாங்க. கேட்டால் சும்மா எதுக்கு சிரிப்பை வைக்கிறதுக்கு சும்மா. ஆனால் அது காமெடி பண்ணலாமா? அப்படி காமெடி பண்ணாங்களான்னா அந்த அவ்வளோ பெரிய பாவம் என்ன ஆகிட்ட மாதிரி காமன் மாதிரி எல்லாரும் பண்ணலாம், யாரும் என்ன பண்ணலாம் இல்லைங்களா. ஆக்சுவலி பைபிள் பிரகாரம் அது எவ்வளோ பெரிய பாவங்கள், இதனால எவ்வளோ ஜனங்கள் ஊரே போயிடும் இல்லை, எவ்வளோ கொலைகள் எவ்வளோ கோபங்கள் எல்லாம் இதனால்தான் வரும் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இதனால்தான். ஸோ அதை லைட்டாக என்ன பண்ணுறதுங்க பண்ணிவிட்டு இப்போ எல்லாரும் அது நார்மலாக நினச்சிட்டு நிற்கிறாரு. எவ்வளோ இதாகிட்டு இருக்குதுன்னா இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 1 ஹவருக்கு 42 ரேப் நடக்குதா. ரேப் பண்ண என்ன வச்சுக்கோ அவ்வளோ அது பெரிய விஷயமே இல்லை. 1 ஹவருக்கு 42 ரேப் பண்ணால் நியர்லி 1 மினிட்டுக்கு 1. ஏன்னா 1 ஹவரில் 58 மர்டர் நடக்குதா என்னங்க. 60 நினச்சா 1 மினிட்டுக்கு 1 மர்டர் நடந்துருக்குது. வேறு மாதிரி சாகிறது விட்டுங்க. மர்டர்னா ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி பொண்ணம் பண்ணலை அந்த மாதிரி மர்டர் பண்ணி நிற்கிறோம். உலக க்ரைம் என்ன ஆகிட்டு இருக்கும் அவ்வளோ இது இல்லைன்னா ஏமாற்றுறது இல்லை, எவ்வளோ லெவலில் போய் நிற்குது. நல்ல விதமாக பேசிட்டு என்ன பண்ணுறதுங்க, நல்லா பேசிட்டு ஸ்கேம் பண்ணுறது இல்லைங்களா. எவ்வளோ பேஜாராகுது இல்லையா. இருக்கிற இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் என்ன ஆச்சுங்க அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, சேஃப் ஆன் பண்ணிவிடுவாங்க. நம்ம சபையில் சிலருக்கு ஆயிருக்குதுங்க இல்லைங்களா. அப்படி இப்படி சொல்லி போலீஸ் இது மாதிரி எல்லாம் பேசி இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்குறாருங்க இல்லைங்களா. அவ்வளோ பெரிய ஸ்கேம்கள் நடந்து நிற்குது, ஒருத்தர் ஏமாற்றுறது இந்த மாதிரி. அதனால தான் இதுக்கு என்ன வரணும், எங்கே பிணம் இருக்குதோ அங்கே என்ன வரணும், நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அது என்னுடைய தீர்ப்பு வரணும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது இல்லைங்களா. இதனால என்னங்க அமெரிக்காவுக்கு வரணும், யூரோப் வரணும், ஃப்ரான்ஸுக்கு வரணும், லண்டனுக்கு வரணும் இல்லை கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ ஜனங்கள் அவ்வளோ தேவனுக்கு விருதமான பாவங்கள் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அதுக்கு தேவன் அவரே என்ன பண்ணிட்டாருங்க, ஒருத்தர் இல்லை. ஈரானுக்கு இப்போ யாரை வச்சார், இப்போ இஸ்ரேலில் வச்சார். பாகிஸ்தானுக்கு இந்தியா வச்சிருக்கிறாரு இல்லைங்களா. பாகிஸ்தான் இது பண்ணுறதுக்கு இந்தியாவை அடங்கிறதுக்கு யாரை வச்சுக்கிறாரு, சைனாவை வச்சுக்கிறாரு. சைனாவை அடைக்கிறதுக்கு யாரை வச்சுக்கிறாரு, அமெரிக்கா வச்சுக்கிறாரு. அமெரிக்காவுக்கு ரஷ்யா வச்சுக்கிறாரு. இவன் எப்படி இருக்குதுங்க, எல்லாம் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க. தேவன் அந்த டைம் அனுமதி கொடுத்தாங்கன்னா என்ன ஆயிடுதுங்க, அந்த 4 தூதர்கள் 4 காற்றுகளை பிடிச்சி நிற்கிறாரு. ஏன் முத்திரை போடணும், அவருடைய பரிசுத்த மான்களுக்கு யார் யாருக்கு நம்ம பர்ஃபெக்ட் ஆகணும், அதுக்காக காத்து நிற்கிறாரு. அது ஆக்ஷன் என்ன பண்ணிடுவாங்க. அப்போது உலக வேர்ல்ட் விண்ட் என்ன ஆகிடுதுங்க, கஷ்டத்தில் நாசம் அழிவு வரப்போகுது இல்லையா. நம்ம சேஃபாக இருக்கிறோன்னா ட்ரம்ப் சொல்கிறாருங்க, யூனோ ஆஸ் வி ஸ்பீக் வி ஆர் இன் டேஞ்சர்ன்றாங்க இல்லைங்களா. இந்த 3rd வேர்ல்டு வார் எல்லாம் ரொம்ப ரேருங்கோ.
பிரசிடென்ட்டுகளெல்லாம் அதை பேச மாட்டார், இருந்தாலும் அந்த த்ரெட் அதை பற்றி ஓப்பனாக பேச. ஆனால் ட்ரம்ப் எவ்வளோ வாட்டி தேர்ட் வேர்ல்டு வார் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பூட்டினும் சொல்லிக்கிறார், தேர்ட் வேர்ல்டு வார் பண்ணிடுறோம், ஸ்டார்ட் பண்ணிடுறோம், நீங்கள் யூக்ரைனை சப்போர்ட் பண்ணினே இருந்தால் தேர்ட் வேர்ல்டு வாரே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அந்த மாதிரி ஓப்பனாக என்ன பண்ணி நிற்கிறாரு, பேசின்னு இருக்கிறாங்க சகோதர சகோதரர். அதனால அந்த அழிவு இவ்வளோ கெட்ட ஜனங்கள் மத்தியத்தில் நம்ம வாழ்ந்து என்ன மாதிரி கெட்ட ஜனன்றாங்க. பிலிப்பியர் 2:15 வாசமா 15-17 வரைக்கும். பிலிப்பியன்ஸ் 2:15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. இப்போ என்ன சொல்றாருங்க, என்ன மாதிரி ஜனங்க? 15. கோணலும் மாறுபாடுமான சந்ததி. என்னமா இங்கிலீஷ்ல? That ye may be blameless and harmless, the sons of God, without rebuke, in the midst of a crooked and perverse nation. ಏನಂಗ the midst of a crooked and perverse and ಏನಂಗ ಅಂತ crooked கோணல் எதுவுமே ஸ்ட்ரைட்டாக இல்லை, ஏமே கரெக்டாக நியாயமாக இல்லை. இல்லைங்க இப்போ பாருங்கள், இப்போ படங்கள் கூட எடுக்கிறாங்க, யாரோ 2 பேர் லவ் பண்ணி என்னங்க கல்யாணம் பண்ணு அப்படி இருக்குது. இவரை லவ் பண்ணுறதுக்கு முன்னாலே அவரது ஒரு ஸ்டோரி இருக்குது, என்னங்க இவருக்கு இன்னொரு ஸ்டோரி எப்படி இருக்குதுங்க. இல்லைன்னா அவரை கல்யாணம் ஆகிருக்கு டைவர்ஸ் பண்ணி இவர் என்ன பண்ணிக்கிறதுங்க. எதுவுமே டைரக்ட் என்னங்க ஒருத்தர் அது இல்லவே இல்லை, அது ஒரு காமன் ஆயிடுச்சு. நீங்கள் இவர் அந்த பொண்ணு அவருடைய பாஸ்ட் என்னங்க லவ் ஃபெயிலியர் பற்றி சொல்லும்போது அந்த ஹீரோ உட்காந்து அவ்வளோ சந்தோஷமாக கேட்டு இன்னும் அவ்வளோ ஜாஸ்தி என்ன பண்ணுறேன் எப்படி கெட்டு போகுது பாருங்க. அதே மாதிரி இந்த சீரியல்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும், அதில் என்ன இருக்குதுங்க ஃபுல்லாக இதுனா ஒரு ஃபேமிலியில் இவர் அவரை வச்சுக்குது, அவர் இன்னொருத்தர் இது பண்ணுறது எல்லாம் இதுவே போயினுக்குது இல்லையா. ஜனங்களை பார்த்து 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 என்ன ஆகிடுதுங்க, இது காமன், பரவாயில்ல எல்லாரும் பண்ணுறாங்க, நம்ம கூட என்ன பண்ணல, பண்ண தப்பு என்ன அந்த மாதிரி ஆகிடுதுங்க. அது இந்தியன் இந்த சீரியல் என்ன ஃபாரினில் பார்த்தீங்களாண்ணா ஏன்னா எல்லாமே ஓப்பன் என்ன ஆகுது, எல்லாம் என்ன ஒர்ஸ்ட்டு இமேஜினேஷன் பண்ணுறாங்களோ அதை ஆக்சுவலாக பண்ண மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஜனங்களுக்கு என்ன ஆகிடும், இது பண்ண என்ன இல்லை தப்பே இல்லை இல்லைங்களா. சார் இது பாவன்றது இல்லை, பாவன்றது அது பாவன்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறது இல்லை, ஃபீல் பண்ணுறது இல்லை. நம்ம இஷ்டம் நம்ம என்னன்னா பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அதனால தான் எவ்வளோ பெரிய டேஞ்சரு வரப்போகுது, முடிவு காலம் வரப்போகுது சகோதர சகோதரி. இது கண்டினியூ ஆக முடியாது இல்லையா. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஜனங்கள் மத்தியத்தில் எப்படி இருக்கணும், among whom blameless and harmless. blameless and harmless என்னங்க தமிழ்ல குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும். குற்றமற்றவரும் கபட இருக்கக்கூடாது. பியூர் மைண்டு, மோட்டிவ்ஸ், நம்முடைய இன்டென்ஷன் இல்லைங்களா. 2 மாதிரி என்னங்க ரொம்ப என்னங்க பிளான் பண்ணுற மாதிரி இல்லைங்க, இன்னொருத்தர் ஏமாத்துற மாதிரி அப்படி இல்லாமல் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். நீங்க தேவனுடைய பிள்ளைகளும் அப்புறம் இங்கிலீஷ்ல என்ன வந்துச்சு, without rebuke, in the midst of a crooked and perverse nation, among whom ye shine as light in the world. என்னங்க among whom you shine as light, தமிழ்ல வரலையா அது? 14 வருஷமா நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்க. உலகத்திலே சுடர்களை போல இருட்டாயிட்டு ஃபுல்லா அவர் மதத்தில் நீங்க எப்படி இருக்கணும், ஆஃபீஸு கெட்டு நாரணிக்குது, நீங்கள் ஒருத்தர் அங்கே இருக்கிறதுனால நியாயமாக இருக்கிறது எப்படி, நீதியாக இருக்கிறது எப்படி, நீங்கள் அதை நீங்கள் சுடர்களாக நீங்கள் இருக்கணும். அங்கே நைபர்ஹுட்டில் ஏன்னாங்க நாம் படிக்கிற அந்த காலேஜில் இருக்கட்டும், வேலை பண்ணுற எல்லா இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், இருட்டு மதத்தில் எப்படி இருக்கணும் இல்லைங்களா. அதுக்காகத்தான் நம்மளை வச்சிருக்கிறார் சகோதர சகோதரி. ஆனால் இந்த அழிவு என்ன ஆகுதுங்க வரப்போகுது. இப்போ எல்லோரும் இந்தியாவில் எல்லாம் எதை பற்றி பேஜாராக இருக்கிறாருங்க. இந்த அகமதாபாத்தில் என்னாச்சு, ஏரோப்ளேனு 241 பேர் ஃப்ளைட்டில் கீழே 33 எவ்வளோ பேர் என்ன ஆகிட்டுக்கிறாருங்க. அதை பார்த்து ஷாக் ஆகிட்டுக்கிறாரு இல்லையா, என்ன பேஜார் இல்லையா. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தா எவ்வளோ ஏரோப்ளேனில் போய் அந்த ஃபேமிலியோடு அந்த செல்ஃபீஸு பிடிச்சிக்கணும், சின்ன பசுங்கோ இங்கிலாந்து போய் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், அப்படியே டேக் ஆஃப் என்ன ஆயிடுச்சுங்க
இல்லையா? கம்ப்ளீட் என்ன ஆகிட்டாங்க எல்லாம், அப்படியே அக்னி வந்து எல்லாம். ஒருத்தர் மட்டும் அந்த எங்கே உக்காந்துக்கிறாரு இல்லைங்களா? அது என்ன A11 அது அந்த சீட்டு. நெக்ஸ்ட் டைம் புக்கிங் பண்ணும்போது அது நிறைய பேர் அப்படி நினைக்கிறாரு. அது பை ஃப்ளூக்கு என்ன ஆகிக்குதுன்னா அவ்வளோதான் இல்லையா? ஆனால் அவர் எஸ்கேப் ஆனாலும் பாவம் அவர் ரொம்ப பேஜாரில் இருக்கிறார். ஏன்னா அவர் தம்பி அந்த பக்கம் இருந்தார். அவர் என்ன ஆகிட்டு இருக்கிறாரு, நானே போயிருந்தா பெட்டர், அவரு அங்கே உட்காந்து வச்சுக்கணும்னு யோசனை பண்ணுறாருங்க இல்லைங்களா? என்னன்னாலும் பாருங்க, இவ்வளோ லைஃப் ஆனால் நம்ம அது ஃபாரின் போய் அங்கே செட்டில் ஆகுறதானா ரொம்ப பெரிய விஷயம் நினச்சி நிற்கிறா, இல்லை ஹாப்பியாக இருக்க போகிறோம் இல்லைங்களா? ஆனால் என்ன ஆயிடுச்சுங்க, அங்கே அப்போ நம்ம வீடியோவில் 2 பேர் பாய்ஸ் பேசி நிற்கிற தெரியுமா, ஹாப்பிலி கோயிங். அவர் 2 பேர் பார்த்தாங்கன்னா 2 பேர், ஆனால் அவர் 2 பேர் ஹோமோசெக்ஷுவல் கப்புள்ஸ். அது அந்த ஃபஸ்ட் பேசினா அவனு ஹஸ்பண்ட், அவனு பாருங்க. இது நான் பார்த்தா ஹாப்பியில் போய் நிற்கிறோம் ஆன்ட்டு என்ன ஆகிட்டார் இருக்கும். எவ்வளோ துக்கம், எவ்வளோ இதை பார்த்தேன் நான். இது யார் என் கம்பெனி இருந்தால் இன்னும் 270 பேர் போயிட்டாங்க. நீங்கள் யோசனைப்படுறீங்க, 8 பில்லியன் பீப்புளில் என்ன, எனக்கு 800 கோடி ஜனம் என்ன போகிற அவரை சான்ஸ் வந்துட்டு இருக்குது டைமு இல்லை? உலகமே நாசம் ஆகிற ஒரு டைம் வந்துட்டு இருக்குது இப்போ. இனி 270 பேர் பற்றி நீங்கள் யோசனை பண்ணி நிற்கிறீங்க. ஏன்னா உலகமே என்ன ஆகிடும், அந்த நாள் அக்னிக்காக வைக்கப்பட்டுக்குது. எப்படி அந்த முன்னே இந்த வான பூமி ஜலத்தினாலே எல்லாம் அழிச்சிட்டார் இல்லையா? அந்த 8 பேர் விட்டு, அந்த ஒரு குடும்பம் விட்டு எல்லாரும். அதே மாதிரி இப்போ நடக்கணும். அதே வார்த்தையின்படி இந்த வான பூமி அக்னிக்காக, தேவனுடைய தீர்ப்பு நாளுக்காக என்ன இருக்குதுங்க, அந்த நாள் எவ்வளோ சமீபமாக. அது நடுவில் நம்ம இருக்கிறோம். எப்படி இருக்கணுங்க, நோவா மாதிரி இருக்கணும் இல்லையா? லோட் மாதிரி நீதிமான்களாக இருக்கணும். நடக்கிற எல்லா காரியத்தை பார்த்து வருத்தப்பட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுக்குள்ளே நம்ம ஒன்றாக இருந்து போயிட்டோன்னா என்னங்க ரொம்ப ஃபுல்ஸ் ஆகிடும். எல்லாம் தெரிஞ்சு அறிந்து கண்ணுக்கு முன்னால் பார்த்து தேவனுடைய காரியங்கள் திரும்பி போய் நம்ம உலக ஜனங்கள் மாதிரி இருந்தால். ஆனால் அது சான்ஸ் இருக்குதுங்க. உலக மத்தியத்தை இருக்கிறோம், கொஞ்சம் அவர் கூடவே இருங்கோ, என்ன ஆயிடுதுங்க உங்களுக்கு, அவர் என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த ஏற்றிடுவாங்க இல்லைங்களா? நம்ம உலக ஆசையில் என்ன மறந்துட்டு நம்ம யார் என்ன ஆக போகுது எல்லாம் மறந்துட்டு நம்ம என்ன ஆகிடுறோம், அவர் மாதிரி ஆகிற சான்ஸு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், எப்போ கூட தேவனுடைய மக்கள் கூட இருந்து தேவனுடைய வார்த்தை பற்றி ஜெபம் பண்ணி நமக்குள்ளே நம்ம என்ன ஆகணும், பரிசுத்தமாக இருக்கிறோமா இல்லைங்களா? டைம் கொடுத்து நிற்கிற இது நமக்கு டைமு இல்லையா? அந்த டைமில் நம்ம என்ன ஆகணும், உலகத்தில் இருக்கிற இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பிக்கொண்டு திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவராகும்படி நம்ம என்ன பண்ணோம், எவ்வளோ ப்ரேயர் பண்ணணும், எவ்வளோ ஜெபம் பண்ணணும். நமக்குள்ளே என்னென்ன பலவீனம் இருந்தால் அது என்ன பண்ணோம் இல்லைங்களா? ஜெயக்கொள்றவனுக்கே சகல நம்ம ஜெயக்கொள்றவராக இருக்கிறோமா என்றதா நமக்கு இது எல்லாத்துல பாடமாக இருக்குது. தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க.